ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எங்கள் சைட்லலாம் 2 நாள் மழை பெஞ்சிட்டு இருந்தது. இன்றைக்கி காலைல ஏதோ வெயில் காஞ்சிட்டு இருந்தது. சரி, நம்ம ரோஜா செடியில் இருக்க கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணால் வெயிலில் வைக்கலாம் செடிங்களை அப்படின்னு சொல்லிட்டு தொட்டியெல்லாம் நவுத்தி கொஞ்சம் நைட்லேருந்து கொஞ்சம் வெயிலில் வைக்கலாம் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் போகும்போது பார்த்தா ரோஸ் செடியில் குட்டி குட்டி குட்டியாக நத்திங்க. நான் எப்பயோ சின்ன வயசில் பார்த்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்ப ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். பாருங்கள் எப்படி எவ்வளோ குட்டி குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். அது பாருங்கள் எப்படி மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். ஒரு பாட்டில் எப்படி 50 நத்திங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். சரி, அப்படியே கொஞ்சம் பாட்டியை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம், வெயில் அடிக்குதே. இந்த எக்கோட மேலே தோல் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். என் பையன் போட்டிருந்தான், பொட்டாசி மாதத்துக்கு முன்னாடி போட்டு வச்சுருந்தான். அதை நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடி மேலே வெயில் இருக்குது போகலாம் பார்த்தா இவ்வளோ நத்திங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ இருக்குது பாருங்கள். எப்படி அப்பா எவ்வளோ நத்திங்க. நான் சின்ன வயசில் பார்த்தது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது ரோஸ் செடி நம்ம வளர்க்குறது ஒரு பெரிய டாஸ்க்குன்னா இதில் ரோஸ் செடிக்குள்ளே எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒரு ரோஸ் செடிக்குள்ளேயும் எப்படி ஒரு 20 or 40 or அதான் மினிமம் ஒரு 20 or 30 இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நத்திங்க குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுனால எனக்கு அப்படி தோணுதா எனக்கு தெரியல. அதோட செல்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஓடு சொல்லுவாங்க, நெத்த ஓடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இருக்குது. இது ரோஜா செடிக்கு தான் பாதிக்குமா இல்லை நல்ல ஊட்டச்சத்தான்னு தெரியல. அது கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அந்த நத்தியோட செல், அந்த ஓடு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசில் பார்த்தது. அது இல்லாமல் பீச்சுக்கு போகும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக நத்தை ஓடு பார்ப்பேன். அதை எடுத்து நான் வச்சு விளையாண்டுட்ருப்பேன். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய தொட்டி எங்கள் வீட்டில் கார்டனில் இருந்ததுனால கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ஆனால் நல்லா தான் இருந்தது. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் என்னோடய செடிக்கு எதாவது ஆகிடுமோ பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.